मंदाकिनी श्री जयशंकर प्रसाद का सुप्रसिद्ध नाटक ध्रुवस्वामिनी के गौण पात्रों में से एक है। मंदाकिनी कुंती या कदारिणी के रूप में आकर ध्रुवस्वामिनी की मनोभावनाओं को पाठकों के सामने लाने में सफल सिद्ध होती है। இந்த மந்தாகினி கேரக்டர் வந்து ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் எழுதிய புகழ்பெற்ற நாடகமான த்ருவஸ்வாமினியில் வரும் ஒரு துணை பாத்திரம்தான் மந்தாகினி. மந்தாகினி வந்து எப்பொழுதும் மௌனமாகவும் வாள் தாங்கியவளாகவோ தோன்றும் ஒரு கேரக்டர். த்ருவஸ்வாமினியின் மனநிலையும் உணர்ச்சிகளையும் வந்து வாசகர் முன் வெளிப்படுத்துவதில் வந்து வெற்றிகரமாக விளங்குகிறாள். இதுதான் வந்து இதோடைய பொருள் புரிஞ்சு படிங்க. மித்ரா மந்தாகினி ध्रुवस्वामिनी மித்ரா தகராத்திகை. இந்த மந்தாகினி வந்து ध्रुवस्वामिனியினுடைய நெருங்கிய தோழி. நாடகே பிராரம்ப से लगभग अंत तक वह ध्रुवस्वामिनी का साथ देती है. இது வந்து நாடகத்தினுள்ள தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவள் ध्रुवस्वामिनिயுடனேயே இருந்து துணையாக இருக்கிறாள். ध्रुवस्वामिनी के मन में मंदाकिनी चंद्रगुप्त के प्रति प्यार जगाती है. இந்த ध्रुवस्वामिनी வந்து மனசில் சந்திரகுப்தன் மீது அவளுக்கு ஒரு அன்பு ஏற்பட்டது இல்லையா, அதை வந்து மந்தாகினி வந்து வெளிப்படுத்துகிறா. उसके प्यार को तीव्रतम बनाती है. चंद्रगुप्त के प्रति उसके प्यार को वह पाठकों के सामने करती है. அப்போ வந்து அந்த காதலை வந்து மேலும் தீவிரமாக்குறா. சந்திரகுப்தன் மீது வந்து ध्रुवस्वामिनी கொண்டிருக்கும் காதலை வாசகர்கள் முன் வந்து வெளிப்படுத்தக்கூடியவளாக திகழறா. இதுதான் இதோடைய பொருள், புரிஞ்சு படிங்க. ध्रुवस्वामिनी जब आत्महत्या करने के लिए तैयार होती है तब वह उसे रोकती है. அப்போ ध्रुवस्वामिनी வந்து தற்கொலை செய்ய தயாராகும் அந்த வேளையில் வந்து அவள் என்ன பண்ணுறா, மந்தாகினியை வந்து தடுத்து நிறுத்துறா. उसे सांत्वना देती है कि जीवन को ऐसे बुझाने से कोई अर्थ नहीं है. அப்போ என்ன சொல்கிறா, இப்படியே முடிவு எடுக்கிறதுல வந்து வாழ்க்கையில் வந்து எந்த அர்த்தமும், வாழ்க்கையை வந்து இப்படி தற்கொலை செஞ்சுக்க போகிற அளவுக்கு முடிவு எடுக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறா. एक बार परीक्षा करके देखे जीतेगी दो राष्ट्र का सम्मान बजेगा. उसके इस वजन से ध्रुवस्वामिनी संभल जाती है. ஒரு முறை முயற்சி செய்து பாரு, நீ வெற்றி பெற்றால் நாட்டின் மரியாதை வந்து காக்கப்படும் அப்படின்னு சொல்கிறா. அவளின் இந்த வார்த்தை தான் வந்து ध्रुवस्वामिनीக்கு தைரியத்தையும் உறுதியையும் கொடுக்கின்றது. அதுதான் இந்த பேராகிராஃப் பொருள். அதை புரிஞ்சு படிங்க. நிடர் मंदाकिनी निडर रहती है. रामगुप्त तथा उसके सामंतों के सामने वह अपनी मन की बात निडर रूप से प्रस्तुत करती है. कभी भय महसूस नहीं करती है. मंदाकिनी प्रसाद का काल्पनिक पात्र है, फिर भी अपना काम सही रूप से वह நிபாத்தி है. மந்தாகினி வந்து ஒரு பயமின்றி நடந்து கொள்கிற ஒரு கேரக்டர். ராமகுப்தன் மற்றும் அவனுடைய அந்த சாமந்தர்கள் முன் வந்து அவள் தனது மன கருத்துக்களை வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறா. ஒருபோதும் அவள் வந்து பயத்தை உணரல. மந்தாகினி வந்து பிரசாத்தின் கற்பனை பாத்திரம், இருப்பினும் தன்னுடைய கடமையை வந்து முழுமையாக நிறைவேற்றுகிறாள் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். புரிஞ்சு படிங்க. தன்யவாத். வாழ்க வளமுடன்.